நேர்களுக்கு வணக்கம். சென்னையில எங்க பார்த்தாலும் பவர் கட் பவர் கட் பவர் கட். அதாவது எவ்வளவு தூரத்துக்கு இந்த பவர் கட் மக்களுக்கு போராட்ட குணத்தை ஊட்டி இருக்குன்னா, நைட்டு 1 மணியோ 2 மணியோ யோசிக்கவே யோசிக்காதீங்க, வந்து சாலை மறியல் பண்றதுல இருந்து எம்எல்ஏ வீட்டை முற்றுகையிடுற வரைக்கும் எல்லாம் பண்ற அளவுக்கு இந்த மின்தடைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இதுக்கு இப்ப மின்சாரத்துறையில அமைச்சரா இருக்கிற சிடிஆர் நிர்மல்குமார் தரப்புல இருந்து வந்த பதில்லாம் ரொம்ப வியக்க வைக்கிற அளவுக்கு, ஓ இப்படியெல்லாம் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அந்த பதில நம்ம கடைசியா பார்ப்போம். அதுக்கு முன்னால இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முழுக்க முழுக்க திமுக தான் காரணம். அதாவது ஆளுங்கட்சியா இருக்கிறது தாவேகா அண்ட் முதல்வரா இருக்கிறவர் ஜோசப் விஜய். ஆனாலும் இப்ப மின்தடை ஏற்படுறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் பாத்தீங்கன்னா திமுக. இந்த மாதிரி ஒரு நரேட்டிவா சூப்பரா செம்மையாவே சோசியல் மீடியால செட் பண்ணி கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கொஞ்சம் கூட யோசிக்காம, எப்படி நம்ம அண்ணனை தானே நம்ம ஓட்டு போட்டு ஆட்சியில உட்கார வச்சிருக்கோம், அப்புறம் எப்படி மின்தடை பண்றது மட்டும் திமுகவால முடியுது அப்படின்னு இருந்தா, நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க. ஆங்காங்கே ஒரு சில நபர்கள் மட்டும் இந்த மாதிரி வேலையை பாக்குற மாதிரியும் தெரியுது, அவங்கள கண்டுபிடிச்சு களை எடுக்க வேண்டிய இதுல இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அதாவது, ஐயா நீங்க ஒரு மின்சாரத்துறை அமைச்சர், நீங்க என்ன சொல்றீங்க, அங்கங்க தனி நபர்களால இது நடக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு காரணம் ஒண்ணு சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அணில்களாலதான் மின்தடை ஏற்படுது அப்படின்னு அவர் அப்ப சொன்னாரு. நமக்கு அது அப்ப புரியல, இப்பதான் புரியுது. இப்ப இவர் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை பாத்தீங்கன்னா, துறை முழுவதும் எங்க கட்டுப்பாட்டுல இருக்கு, ஆனாலுமே ஆங்காங்கே சில தனிநபர்கள் இந்த மாதிரி பண்றாங்கன்னு பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கறத எந்த அளவுக்கு சமாளிக்கிறத நம்ம இவங்களை பார்த்து கத்துக்கலாம். இப்ப வழக்கம் போலவே இது திமுகவோட சதி, திமுக தான் இதுக்கு காரணம், யூடியூப் வீடியோ ஷெட்யூல் பண்ற மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. இதுக்கு முன் அதாவது அவங்க இந்த எலெக்ஷன் ஒர்க் எல்லாம் நடந்துச்சுல, 2026 எலெக்ஷனுக்கு ஒர்க் எல்லாம் நடந்தப்போ தே ஆர் ஓவர் கான்பிடென்ட். அவங்க வந்துட்டு என்ன ஆனாலும் நாங்க தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கிரவுண்ட் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு இது தெரிஞ்சிச்சு. ஆனா அவங்க வந்து விஜய் தான் ஆட்சிக்கு வருவாருன்னு தெரிந்து போன ஆட்சியிலேயே இந்த வேலைகள் எல்லாம் தடைபட்டு நிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை எல்லாம் அவங்க செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நரேட்டிவ்ஸையும் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதை நம்புறதுக்கெல்லாம் ஒரு கூட்டம் இருக்கிறதுனால தானே இப்படி முட்டாள்தனமா கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறதுனால தானே நீங்க இதெல்லாம் செட் பண்றீங்க. இதுக்கு முன்னாடி போன ஆட்சியில மின்சாரத்துறையில என்னென்ன மாதிரி விஷயங்களை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 1500 கோடிக்கு மேல மதிப்புள்ள 133 சப்ஸ்டேஷன்ஸ் கட்டுறதுக்கான ஃபண்ட்ஸ் ஒதுக்கப்பட்டு 98 இடங்கள் எடுக்கப்பட்டு அதுக்கான வேலைகளும் போய்கிட்டு இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருந்துச்சு. ஆனா சென்னை மாதிரியான ஏரியாக்கள்ல இடம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால அது மட்டும் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருந்துச்சு. இப்ப அவங்க ஆட்சியே அமைஞ்சிருந்தா அவங்க அதை முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப ஆட்சி மாறினதுனால அந்த வேலைகள் கொஞ்சம் தடைபட்டு போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க இனிமேதான் அதை ஸ்டடி பண்ணி அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைகளை முழுசா முடிச்சு அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதை பத்தி மக்கள் கிட்ட சொல்லியே ஆகணும். இந்த சப்ஸ்டேஷன்ஸ் வேலை எல்லாம் திமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்டிருக்கு, திமுக ஒதுக்குன ஃபண்ட்ல தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்து இந்த பிரச்சனைகள் கொஞ்ச நாளா சரியாயிரும். ஏன்னா இன்னும் போயிட்டு இருக்கிற வேலைகள் முழுசா முடியும் போது மின்தடை வந்து சரியாயிரும். ஆல்ரெடி அவங்க பாதி முடிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க, மீதியை இவங்க பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. இனிமே அதை பத்தி அதாவது படிச்சு புரிஞ்சு, ஓ இதெல்லாம் பண்ணிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இதை சரி பண்றதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களே ஆட்சியில இருந்திருந்தா இந்த வேலைகள் கொஞ்சம் சீக்கிரமாவே நடந்திருக்கும். இப்போ ஆட்சி மாறினதுனால ஏன்னா இது இவங்களுக்கு முதல் முறை, அவங்க சந்திச்ச தேர்தலும் இதான் முதல் தேர்தல், ஒரு அரசாங்கத்தை நடத்துறது அப்படிங்கறதெல்லாம் இவங்களுக்கு இதுதான் முதல் முறை. அதனால இதை கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு டைம் ஆகலாம். ஆனா இந்த பிரச்சனைகள் விரைவில் சரி செய்யப்படும். அப்படி சரி செய்யப்பட்ட பிறகு இதெல்லாமே முழுக்க முழுக்க நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு இவங்க வந்து ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டதான் போறாங்க. அதுக்கு முன்னாடிதான் நம்ம என்ன நடந்துச்சு என்னன்னு மக்களுக்கு சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். இப்ப நடக்கிற இந்த வேலைகள்லாம் திமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்டது. திமுக ஆட்சியில இருக்கும்போதுதான் இந்த ஃபண்ட் ஒதுக்கப்பட்டு இந்த பணி தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இப்ப நிர்மல்குமார் அவர்கள் என்ன மாதிரியான பதில் கொடுத்தாருன்னு நம்ம பார்க்கணும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அங்கங்கே ஒரு சில தனி நபர்கள், அதாவது கூட்டத்துல கருப்பு ஆடு மாதிரி மின்சாரத்துறை இவங்க கண்ட்ரோல், ஆனா மின்சாரத்துறையில இருக்கிற ஆட்கள் எல்லாம் டிஎம்கேவோட கண்ட்ரோல். இவங்களால எதையுமே கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாது. அவங்க வீட்டுல ஒரு பிரச்சனையா திமுக தான் காரணம், அவங்க சார்ந்திருக்கிற துறையில ஒரு பிரச்சனையா திமுக தான் காரணம், எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். அரசாட்சியே கையில இருந்தாலும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டோம். அக்கௌண்டபிலிட்டிக்கு என்ன ஸ்பெல்லிங்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இவங்க வந்து எல்லா விஷயத்திலையும் தார்மீக பொறுப்பெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் கிட்ட கேட்கறாங்க, அதாவது இப்படி பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கே, பவர் கட், மக்கள் அவதிப்படுறாங்களே, உங்களோட பதில் என்ன அப்படின்னு கேட்கும்போது சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து போன் எடுக்கிறாரு. இப்ப சொல்ற பாருங்க பதில் அப்படின்னு போன் எடுத்து சாட் ஜிபிடில மின்தடை ஏற்பட காரணங்கள் என்னென்ன அப்படின்னு போடுறாப்ல.
போட்டா ChatGPT ஒரு 4-5 ரீசன்ஸ் கொடுக்கும்ல, அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதை பாருங்க, இதை ஒரு கார்டாக்கி கொடுத்துருங்க. மின்தடை ஏற்பட என்னென்ன ரீசன்ங்கிறத ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகிட்ட கேட்டாலும் அதுக்கு சொல்ல தெரியும். ஏன்னா ஸ்கூல்ல அதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. சயின்ஸ்னு ஒன்று இருக்குல்ல சார், அதுல சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா நீங்க இதுதான் காரணம், அதாவது இப்படி வேலைகள் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல தெரியல. ஏன்னா நீங்க அதை பத்தி இன்னும் ஸ்டடி பண்ணல. உங்களுக்கு உங்க தனிப்பட்ட பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்குல்ல, கோயிலுக்குள்ள போனீங்க நேரம் தவறி, உங்களால நட லேட்டா சாத்தப்பட்டுச்சு, ஆகம விதியை மீறி கருவறைக்குள்ள கேமரா எடுத்துட்டு போயிருக்கீங்க, இந்த மாதிரி உங்க மேல போடப்பட்ட வழக்குகள்ல நீங்க பிஸியா இருக்கீங்க. ஆனாலும் உங்களை நம்பி அந்த துறையை கையில கொடுத்துருக்காங்க, சட்டம் மற்றும் மின்சாரத்துறை. மின்சாரத்துறையே இந்த லெவல்ல இருக்கே, இனி வரும் நாட்கள்ல சட்டத்துறை என்ன லெவல்ல இருக்கும்னு யோசிச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. போன ஆட்சியில, அதாவது திமுகவோட ஆட்சியில இந்த மின்சாரத்துறை இருக்குல்ல, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டா 3 டிபார்ட்மெண்ட்டா பிரிச்சாங்க. ஒன்னு வந்து ஜெனரேஷன், இன்னொன்னு வந்து டிஸ்ட்ரிபியூஷன், மூணாவது வந்து கிரீன் எனர்ஜி. இப்படி 3ஆ பிரிச்சு அந்தந்த துறைக்குன்னு வேலைகளை ஒதுக்கி அப்படி செயல்படுத்துறதுனாலதான், அவங்க அவ்வளவு அதிவேகமா செயல்பட்டதுனாலதான் 2025ல எவ்வளவு பீக் சம்மர்ல எவ்வளவு லோட் மின்சாரம் எடுத்திருந்தாலும், எத்தனை இடத்துல ஒயர் எரிஞ்சாலும் ரொம்ப அதிகப்படியான மின்தடை ஏற்படாம நம்மளால சர்வை பண்ண முடிஞ்சிச்சு. இப்ப வந்திருக்கிறவங்க இதை பத்தி படிச்சு தெரிஞ்சு புரிஞ்சு எப்ப அவங்க நமக்கு இதை பத்தின விளக்கத்தை கொடுத்து அண்ட் இந்த பிரச்சனைகளை சரி பண்ணி எடுத்துட்டு வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே மின்சாரத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனை தான். ஆனா லா அண்ட் ஆர்டர், அந்த சட்டத்துறையும் மின்சாரத்துறை அமைச்சரோட கையில தான் இருக்கு. லா அண்ட் ஆர்டர் எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்குன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு சின்ன குழந்தை, 10 வயசு குழந்தை கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, கற்பழிச்சு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அதுக்கு நீதி கேட்டு மக்கள் போராடுற இடத்துல கைத்தட்டி விசில் அடிச்சு ரொம்ப கேவலமா இவங்க நடந்துக்கிறதுலே நமக்கு தெரியுது இவங்க எந்த அளவுக்கு ரசிக வெறியில ஊறி போயிருக்காங்க. எந்த விதமான நிர்வாக திறமை இல்லாத ஒருத்தங்களுக்கு ஓட்டு போட்டு அந்த கவர்மெண்ட்டை மாத்தி கொடுத்துருக்காங்கன்னு இவங்க இந்த மாதிரி இடங்கள்ல பண்றது புரியுது. சோ மின்சாரத்துறை அமைச்சரா இருக்கிற CTR நிர்மல்குமார் அவர்களே ஆல்ரெடி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வச்சு ப்ராப்பரா பிளான் பண்ணி இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணலாம். ஆனா அந்த பிரச்சனைகளை சரி பண்ற ஒரு விதம் இருக்குல்ல, அந்த கம்பசூத்திரம், அதுதான் கவர்னன்ஸ். அந்த கவர்னன்ஸே தெரியாத உங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏன் கவர்னன்ஸ் தெரியல அப்படின்னு நான் சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்க எந்த இயக்கத்துல இருந்து வந்திருக்கீங்கன்றது நாடறிஞ்ச விஷயம். ஆனா அந்த முதல்வரா ஒருத்தர் இருக்காருல்ல, அவருக்கு கவர்னன்ஸ் ஏன் தெரியல, அந்த கம்பசூத்திரம் ஏன் தெரியலன்னா, அவருக்கு இப்போ அந்த குழந்தை பிரச்சனையா இருக்கட்டும், இந்த பவர் கட் பிரச்சனையா இருக்கட்டும், எதுக்குமே வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசல. விஷயம் நடந்து 2 நாள் கழிச்சு ட்வீட் போடுறாரு, 3ஆவது நாள் வந்து போன் பண்ணி பேசுறாரு. போன ஆட்சியில அஜித் குமாரோட கொலை வழக்குல முன்னாள் முதல்வர் அவர்கள் போன் பண்ணி பேசினப்போ இந்த வாயெல்லாம் என்ன பேசுச்சுங்கிறதுக்கான வீடியோ ப்ரூஃப்ஸும் நிறையவே இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அவருக்கு, அதாவது CTR நிர்மல்குமார் அவர்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்ட 2 துறையுமே இப்போதைக்கு சரிவர இயங்கல. இன்னும் சரிவர இயங்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இதை தாண்டி இன்னும் இந்த மின்சாரத்துறை, சட்டத்துறை, இந்த 2 துறையும் இந்த அமைச்சரா இருக்கிற CTR நிர்மல்குமார் அவர்கள் முழுக்க முழுக்க தன்னிச்சையா பொறுப்பேற்று நடத்தும் போது என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும், இல்ல இதை விட நல்லாவே போகுமா, இல்ல இருக்கிற நிலையை தொடரும் போது வழக்கம் போல ChatGPT கிட்ட கேட்டு நமக்கு ஆன்சர் சொல்லுவாங்களா, இதெல்லாம் பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஆல்ரெடி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா தான் இருக்கு. இந்த மின்சார பிரச்சனை சீக்கிரமாவே தீர்வு காணக்கூடிய ஒரு பிரச்சனை தான். பட் நீங்க அதுல இவ்வளவு அலட்சியமா இருக்கிறதுக்கு காரணம் உங்களை விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அது சோசியல் மீடியால திமுக தான் காரணம், திமுக தான் காரணம்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ஒரு கூட்டம் இருக்கிற தைரியத்துல மட்டும்தான் நீங்க இந்த சீக்கிரமா முடிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட வாய் திறக்காம அமைதி காத்துட்டு மௌனம் காத்துட்டு இருக்கீங்க. கோவை சிறுமியோட பாலியல் வழக்குல ஒரு பேட்டி எடுக்கிறாங்க, யார, நம்ம மருத்துவத்துறை அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களை. அவர் சொல்ற பதில பாத்துக்கிட்டீங்கன்னா, அதான் குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணியாச்சுல்ல, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும், குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணலன்னா மட்டும் வந்து என்ன கேள்வி கேளுங்க அப்படிங்கிறீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலையும் குற்றவாளிகள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்கள கேள்வி கேட்டப்போ எப்பவுமே அவங்க அரெஸ்ட் பண்ணனா மட்டும் வந்து கொஸ்டின் பண்ணுங்கன்னு அலட்சியமா பதில் சொன்னதே கிடையாது. நீங்க அந்த பதில சொல்றீங்க. ஆனா உங்க கட்சியோட தலைவர், தற்போதைய தமிழ்நாடு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பேசும்போதெல்லாம் என்ன பேசினாரு, அரெஸ்ட் பண்ணா போதுமா, தண்டனை வாங்கி கொடுத்தா போதுமா, குற்றம் நடக்காம தடுக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சும் ஆட்சிக்கு வந்த பின்னாடி ஒரு பேச்சும் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அரசியல் இப்பதான் தெரியுதா, இல்ல முழுக்க முழுக்க பதவி வெறி, அதிகார வெறியில மட்டும்தான் நீங்க எதையாவது பேசி ஆட்சியை பிடிக்கணும்னு பிடிச்சிருக்கீங்களான்னு தெரியல. இப்ப இந்த கரண்ட் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதெல்லாம் மறந்து
கோவை பிரச்சனையை பத்தி பேசுற அளவுக்கு ரொம்ப மனசை வலிக்க வைக்கிற அளவுக்கு கொடூரமான பிரச்சனையா அது மாறி இருக்கு. இப்படி மக்கள் எல்லாம் நடு ரோட்டுக்கு வந்து போராடுற அளவுக்கு தத்தளிச்சிட்டு இருக்க சமயத்துல உங்க முதல்வர் கோட்டை கலட்டினார், கோட்டை மாட்டினார், கூலிங் கிளாஸ் போட்டார், வண்டி ஓட்டி பார்த்தாரு, இந்த மாதிரியான விஷயங்களை பாரு. ஸ்டைலிஷான ஒரு சிஎம் அண்ணனுக்கு குட்டியா தொப்ப போட்டுருச்சு. இந்த மாதிரி கேவலமான ரொம்ப அருவருக்கத்தக்க போஸ்டுகளை உங்களோட ரூட் மாஃபியா ஆன்லைன்லயும் சோசியல் மீடியாலையும் பகிர்ந்து புலாங்கிதம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இதுதான் நீங்க தமிழ்நாட்டை நடத்துற லட்சணமானு கேட்க தோணுது. கோவை சிறுமியோட வழக்குல நீங்க எடுத்திருக்க ஆக்ஷன் போதுமானதா இல்ல. இன்னொன்னு என்கவுண்டர் பண்ணணும் அந்த மாதிரி நான் சொல்ல வரல. நீங்க சொன்னதான் தப்பு நடக்காம தடுக்கணும். அரெஸ்ட் பண்றதுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கறதுலயும் இதை விட சிறப்பாவே இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி செயல்பட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப டிலேவா தான் இருக்கீங்க. நீங்க பேசுனது ஒண்ணு செய்யறது ஒண்ணாவே இருக்கு. இந்த நிலைமை மாறி நீங்க சொன்ன மாற்றத்தை நீங்க கொண்டு வரணும். இந்த மாதிரியான சின்ன குழந்தைகளுக்கு நடக்கிற குற்றங்களை தடுக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. உங்களோட தொண்டர் ஒருத்தங்க, அதாவது உங்களை அப்படி ஆத்மார்த்தமா ஆதரிக்கிற ஒருத்தங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்னன்னா, அந்த குழந்தை ஒண்ணும் தெரியாம அவன் கூட போகல, அந்த குழந்தையோட அம்மாவுக்கு இந்த தவற பண்ணவனோட தொடர்பு இருக்கு, தெரிஞ்சுதான் அந்த குழந்தை போச்சு, சாக்லேட் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுதான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணை விசாரிங்க அப்படிங்கிறாங்க. அதாவது இது நாள் வரைக்கும் நடந்த குற்றங்களுக்கு ஒரு கட்சியை பிளேம் பண்ணது போய் உங்க தொண்டர்கள் ரசிக வெறி பிடிச்சி என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைய பிளேம் பண்றாங்க, அந்த குழந்தையோட அம்மாவை பிளேம் பண்றாங்க. விக்டிம் பிளேம் பண்றதுக்கு தான் உங்களை தூக்க ஆட்சியில உட்கார வச்சாங்களா? உங்களை கொஸ்டின் கேட்டா பாதிக்கப்பட்ட குழந்தையும் அந்த குழந்தைக்கு இப்படி ஆனதுனால பாதிக்கப்பட்ட குடும்பத்தை உங்க கட்சிக்காரங்க இப்படிதான் விமர்சிப்பாங்களா? இதுதான் சட்டம் ஒழுங்கு ரொம்ப பிரமாதமா தமிழ்நாட்டுல இருக்கிற லட்சணம். இனி போக போக பொறுத்திருந்து பார்க்கதான் இருக்கும் என்ன நடக்குதுன்னு. உங்க மேல ஒரு நம்பிக்கை உங்க ரசிகர்களுக்கு இருக்கு. அவங்களால விட்டு கொடுக்கவும் முடியல, கேள்வி கேட்கவும் முடியல. அண்ணா ஏதாவது பண்ணுனா, கரண்ட் வர மாட்டேங்குதுண்ணா, அண்ணா கோவை சிறுமி இஷ்யூ பத்தி பேசுனா, நீ பேசணும் தானே உனக்கு ஓட்டு போட்டேன்னு கெஞ்சுறாங்க. அந்த கெஞ்சல்லாம் உங்க செவியில விழுந்து அந்த கெஞ்சல்களுக்கு நீங்க செவி மடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இனி நீங்க என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னு பாக்குறதுக்காக நாங்க காத்திருக்கோம்.